வயநாடு மண் சரிவில் உயிர் கொடுத்து பல உயிர்களை காப்பாற்றிய தேவதை. பலருமே செல்ல தயங்கிய பிணவரையில் 2 நாள் கடினமான சேவை. மண்ணில் புதைந்த பல உடல்களை சுமார் 1 மணி நேரத்தில் தோண்டி எடுத்த இந்த விஜயகுமாரி யார்? வயநாடு மண் சரிவுல சிக்கி தோண்ட வெளிவரக்கூடிய பல உடல்களுக்கு மத்தியில தான் உயிரை கொடுத்து வேலை செய்யக்கூடிய பல தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை 400 கடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த கடுமையான சூழ்நிலையில கலைந்து போன தன்னுடைய கனவை நிறைவேற்றுற வகையில ஆசிரியர் ஒருத்தர் செயல்பட்டு வராங்களாமா. வயநாடு மாவட்டத்தை சேர்ந்த இவங்க 57 வயதான விஜயகுமாரி அப்படின்றவங்க தன்னுடைய இளம் வயசுலயே போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஆசையும் கனவும் இவங்களுக்கு இருந்துச்சாமா. ஆனா அப்போ அவங்களுக்காக வந்த அந்த லெட்டரை அவங்களுடைய தந்தை கிழிச்சறிந்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தன்னுடைய கனவுகள் கலைஞ்சு போன நிலையில அங்கன்வாடி ஆசிரியரா பணியை தொடங்கி இப்ப வரைக்கும் அவங்க பலருக்குமே உதவிகளை செஞ்சுட்டு வராங்களாமா. இந்த நிலையில தான் கடந்த 30ஆம் தேதி வயநாட்டுல நடந்த இந்த பேரிழப்பை தொடர்ந்து எந்த தயக்கமும் இல்லாம கொட்டும் மழையில தன்னுடைய ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட தான் சிவில் பாதுகாப்பு தன்னார்வலரா முன்னாடியே பயிற்சி எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி மீட்பு குழுல சேர்ந்திருக்காங்க. அதை தொடர்ந்து காலையில 8 மணி அளவிலேயே சுமார் 17 பேருடைய உடல்களை மீட்டிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம மேப்பாட்டுல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக பிணவரையில 2 நாட்களா ஓய்வில்லாம இவங்க வேலை செஞ்சிருக்காங்களாமா. பல பேருமே போக தயங்கின அந்த இடத்துல பல பேருடைய உடல்களையுமே இவங்க அவங்களுடைய உறவினர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு உதவி செஞ்சிருக்காங்களாம். இது தொடர்பா விஜயகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் உறுதியா இருந்ததாலதான் அந்த இடத்துல இழந்த உறவுகளை தேடி வந்தவங்களுக்கு என்னால உதவி செய்ய முடிஞ்சது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் மீட்பு குழுவினரும் ராணுவ படையினரும் தன்னார்வலர்களும் செய்தியாளர்களுமே தங்களுடைய கடின உழைப்போடாங்க பலருக்கும் உதவி செஞ்சுட்டு வர நிலையில விஜயகுமாரியோடைய இந்த செயல் பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹேண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.